ஒரு ஜாதகத்துல 12 கட்டம் இருக்கு. அந்த 12 கட்டத்துல எந்த கட்டம் முக்கியமானது? ஓகே. ஒரு ஜாதகங்கிறது என்னென்னா 12 கட்டம் 9 கிரகங்கள் சேர்ந்தது ஒரு ஜாதகமாகும். 12 கட்டங்கிறது என்னென்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மொத்த சம்பவங்களும் இந்த 12 பகுதியாக 12 கட்டத்தில் முடிவு பண்ணுறோம். அடங்கி போகுது. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மொத்த சம்பவங்கள் 12 கட்டத்தில் அடங்கி போகுது. அது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னு வச்சிங்களேன். அந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் எல்லாம் 12 பிரித்து 12 பகுதியாக பிரிக்கிறோம். ஒரு 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மினிஸ்டர் வைக்கிறோம். ஒரு 4 டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மினிஸ்டர். அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டாக சில டிபார்ட்மெண்ட்லாம் ஒன்றா சேர்த்து தொகுத்து இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மந்திரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்மளோட விதி அமைப்பு, நம்ம ஜாதகமும். ஸோ மந்திரிங்க மாதிரி தான் 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்களுக்கு இந்த 12 கட்டத்தை பிரித்து அதில் இந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் வச்சு அதெல்லாம் இவங்களுக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. எத்தனை மந்திரி இருந்தாலும் ஒரு மந்திரி ரொம்ப முக்கியமானவராக இருப்பார். அந்த மந்திரிக்கு பேர் தான் முக்கிய மந்திரின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. தமிழில் முதல் மந்திரின்னு சொல்கிறோம். ஆக முதல் மந்திரி நல்லா இருந்தால் தான். அவர் ரிசைன் பண்ணிட்டாருன்னா மொத்த பேரும் போயிடுச்சு. மொத்த பேருக்கும் பதவி போயிடும். முதல் மந்திரி ரிசைன் பண்ணார்னா மொத்த மந்திரிக்கும் பதவி போயிடும். பிரதான் மந்திரி ரிசைன் பண்ணிட்டாருன்னா மொத்த மந்திரிக்கும் பதவி போயிடும். அதுபோல் இந்த மந்திரிக்கெல்லாம் தலைமையாக இருக்கிறது யாரோ அது முதல் மந்திரி, 1வது மந்திரியாக இருக்கிறவர். அதுபோல் இந்த 12 கட்டத்தில் முதல் கட்டம்தான் பிரதானம். ஏன்னா லக்னம் தான் விதி. விதியை நிர்ணயிக்கிறது எதுனா லக்னம். எவர் ஒருவருக்கு லக்னம் பலமாக இருக்கிறதோ அவரோட வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும்னு அர்த்தம். லக்னம் தான் முக்கியம். அந்த பலம் அப்படிங்கிறது என்ன, எதை குறிக்கும் அப்படின்னாக்கா, கிரகங்களுக்கு பவர் இருக்குது. உதாரணத்துக்கு உச்சம்னு சொல்லுவாங்க, அது அபோவ் 100%ன்னு அர்த்தம். ஆட்சின்னு சொல்கிறாங்க, ஃபுல் 100%ன்னு அர்த்தம். நட்புன்னு சொல்லுவாங்க, அப்போனா அது 50%ன்னு அர்த்தம். சமன்னு சொல்லுவாங்க, அப்படின்னா அதுக்கு 25%ன்னு அர்த்தம். அதுக்கு கீழே பகைன்னு சொல்லுவாங்க, அது பலம் இல்லைன்னு அர்த்தம். அது மைனஸில் இருக்குதுன்னு அர்த்தம். பகை ஏன்னா ஒரு 50% மைனஸில் இருக்குதுன்னு அர்த்தம். நீச்சம்னு சொன்னாங்கன்னா அதுக்கு -150%ன்னு அர்த்தம். இந்த மாதிரி நிறைய பலங்கள் இருக்குது. அந்த பலத்தின் அடிப்படையில் அவரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றத சொல்லுவோம். இந்த 12 கட்டத்துக்கு குரூப்பாக வச்சு பேர் வேற வைக்கிறாங்க. எப்படின்னா கேந்திரம், திரிகோணம், மறைவு ஸ்தானம், பணபரம் இப்படின்னு 3-4 பிரித்து வச்சுருக்குறாங்க. கேந்திரம்ங்கிறது என்னென்னா 1, 4, 7, 10 இது 4ஐயும் கேந்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி அது ரொம்ப முக்கியம்னா, கேந்திரம்னா முக்கியமான இடம். இப்போ திருச்சி ஜங்ஷன் சொல்கிறாங்க இல்லையா, ஜங்ஷன் பாயிண்ட், அதுதான் கேந்திரஸ்தானம்னு சொல்லுவோம். கேந்திரம்னா ஒரு பகுதிக்கு முக்கியமான இடமாக இருக்கிறது. ஸோ அந்த முக்கியமான இடம் எப்படி சொன்னால் 1ஆம் இடம் அப்படிங்கும்போது 1ங்கிறது விதியே நிர்ணயிக்கிறது. அதுதான் உயிர். ஒரு மனுஷனுக்கு எது முக்கியம்? உயிர் தான் முக்கியம். அந்த உயிர் பிறக்குது. எப்போ பிறக்குதோ அப்போ தான் அது லக்னமாக கணிக்கப்படுகிறது. அந்த உயிர் பிறக்கிற நேரம்தான் இந்த ஜென்மத்தில் உயிர் பூமியில் விழுற நேரத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜென்ம லக்னம்னு சொல்கிறோம், ஜென்ம ஜாதகம்னு சொல்கிறோம், ஜென்ம நேரம்னு சொல்கிறோம். அதுதான் அந்த நேரத்தை வச்சு கணக்கிடும்போது சூரிய உதயத்துலேருந்து எத்தனாவது நிமிஷத்தில் பிறக்குது அப்படிங்கிறத வச்சு ஒரு நாளைக்கு 12 லக்னம் இருக்கும். அதில் எந்த லக்னத்தில் பிறந்ததுன்னு கணக்கு பண்ணுறாங்க. இந்த முதல் லக்னத்தில் முதல் கட்டத்தில் அது உயிரை குறிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அடுத்தது 4ஆம் இடங்கிறது என்னென்னா அம்மா. முக்கியமானது அம்மா. 4ஆம் இடங்கிற அம்மாவை குறிக்கும். அதே டைமில் சொத்து சுகத்தை குறிக்கும். இதெல்லாம் முக்கியம் வாழ்க்கைக்கு. அதனால் அந்த முக்கியமான இடத்த கேந்திரஸ்தானம்னு சொல்கிறாங்க. 4ஆம் இடம் அம்மாவை குறிக்கக்கூடியது, அப்புறமா சொத்து சுகத்தை குறிக்கக்கூடியது. வாழ்க்கையில் சுகபோகமாக வாழறதுக்கு இந்த 4ஆம் இடம் முக்கியமாக இருக்கிறதுனால அந்த இடத்த முக்கிய ஸ்தானமாக சொல்கிறாங்க. அதனால் அது கேந்திரஸ்தானமாக இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த கேந்திரம் எதுன்னா 7ஆம் இடம் சொல்லுவாங்க.
7ஆம் இடத்தை ஏன் கேந்திரஸ்தானம் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா உறவுகளை குறிக்கிறது, வாழ்க்கை துணையை குறிக்கிறது. ஸோ உறவுகளும் வாழ்க்கை துணைகளை, நட்பு, உறவு, வாழ்க்கை துணை, இந்த மூன்றையும் குறிக்கக்கூடிய இடம் எதுனாக்கா 7ஆம் இடமாக இருக்கிறது. அதனால் அம்மாவுக்கு அப்புறமா முக்கியமானது எது அப்படின்னாக்கா அது இவைகள் தான், நட்பு, வாழ்க்கை துணை மற்றும் மற்ற உறவினர்கள், இதெல்லாம் முக்கியங்கிறதுனால 7ஆம் இடமா இருக்குது. அதுக்கப்புறமா அது எது முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா ஜீவனஸ்தானம், வருமானத்தை தரக்கூடிய பகுதி. எந்த இடத்துல வச்சு வருமானம் தரும் அப்படின்னாக்கா 10ஆம் இடம் சொல்லக்கூடிய காரியஸ்தானம் தான், கர்மஸ்தானம் தான். அது பேர் கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க. 9ஆம் இடத்த தர்மஸ்தானம்னு, 10ஆம் இடத்த கர்மஸ்தானம். கர்மன்னா செயல்னு அர்த்தம், எந்த செயலை செய்கிறோன்றது அர்த்தம். ஸோ என்ன செயல் செஞ்சு, என்ன தொழில் செஞ்சு, என்ன வேலை செஞ்சு நமக்கு வருமானம் வரப்போகுதுங்கிறது 10ஆம் இடம். சாப்பிட்றதுக்கு வருமானம் இல்லாமல் மனுஷன் வாழ முடியாது, வருமானம் வேணும். எந்த வகையில் ஜீவிக்கிறான், வருமானம் இல்லை, ஜீவனம்னு பேர், அது ஜீவிக்கிறது. நீங்களாம் விவாகரத்து கேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஜீவனாம்சம்னு சொல்லுவாங்க. ஜீவனாம்சம் வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது பணம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது. பொண்டாட்டியோட வாழ்க்கு புருஷன் பணத்துலேருந்து சம்பளத்துலேருந்து கொஞ்சம் கொடுக்க சொல்லுவாங்க, ஜீவாம்சம், அல்லது குழந்தைக்கு ஜீவாம்சம் கொடுக்க சொல்லுது. வாழறதுக்கு பணம் தேவை. அந்த பணத்தை எது தருதுன்னா 10ஆம் இடத்தை வச்சு தான் சொல்ல போகிறோம். அது மூலமாக தான் பணம் வரப்போகுது. ஆக இந்த 4 1 4 7 10 ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதனால தான் அது ஒரு கட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கொயர் இருக்குனாக்கா, ஒரு ஸ்கொயர் இருந்ததுன்னா 1 4 7 10, இதை வந்து கேந்திரம். சதுரமாக இருக்குதுனாக்கா அதுக்கு கேந்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க. எந்த லக்னமாக இருந்தாலும் அதுலேருந்து 1 4 7 10 நம்ம வந்து ஒரு லிங்க் பண்ணோம்னா அது ஸ்கொயர் ஆகிடும், கேந்திரம் ஆகிடும், சதுரம் ஆகிடும். ஸோ அது வந்து முக்கியமான இடமாக இருக்குது. அந்த 4லேயும் ரொம்ப முக்கியமானது எதை சொன்னோம், லக்னத்தை தான் முக்கியமாக சொல்கிறோம். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் என்ன, 1 5 9 சொல்லுவோம். இதில் 1 அதில் சேர்ந்துடும். அதாவது நம்ம வந்து ஒரு 3 பிறப்போட காரணத்தை சேர்ந்து நம்ம பிறக்கிறோம். அது என்னென்ன அப்படின்னா, போன ஜென்மம், அதுக்கு முந்தின ஜென்மம், அப்புறம் இந்த ஜென்மம். இந்த 3த்தையும் லிங்க் பண்ணுது. எப்படின்னா ட்ரையாங்கல், திரிகோணமாக இருக்கும். 1 5 9 1 5 9 லிங்க் பண்ணிங்கன்னா கட்டத்தில் அது வந்து ஒரு முக்கோணத்தை குறிக்கும். அது திருப்பி வந்து ரீசைக்கிள் ஆகிக்கிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, போன ஜென்மத்தில் நான் என்னென்ன பாவம் பண்ணேன் அப்படிங்கிறது, பெற்றவங்க பாவம் பிள்ளைய வந்து சேரும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போன ஜென்மத்தில் நான் என்னென்ன பாவம் பண்ணுன்றது நமக்குன்னு ஒன்று இருக்கும். அப்புறம் 9ஆம் இடத்தை வந்து 5க்கு 5 1க்கு 5 5க்கு 5 9 ஆகிடும். எண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த 9ஆம் இடம் பிதாஸ்தானம்னு சொல்லுவோம், அப்பா ஸ்தானம். அது அப்பா ஸ்தானம்னு சொல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா அது பித்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. 9ஆம் இடத்தை பித்ருஸ்தானம். அப்படின்னா நான் அப்பா மட்டும் இல்லை, அப்பாவோட அப்பாவுக்கும் அதே தான் வந்துடும். தாத்தா பாட்டம் பூட்டனெல்லாம் சொல்லுவாங்க. பொதுவாக மனுஷன் எங்கே பிறப்பான்னா திரும்ப 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 அதே குடும்பத்தில் பிறப்பான். ஸோ நான் இப்போ பிறந்திருக்கிறேன் அப்படின்னாக்கா, நான் வந்து போன ஜென்மத்துக்கு முன்னாடி ஜென்மத்தில் ஏதோ ஒரு ஜென்மத்தில் என்னோடய தாத்தா முப்பாட்டனா நானே பிறந்திருப்பேன்னு அர்த்தம். அப்போ செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு நானே திரும்பி அந்த குடும்பத்தில் பிறந்து நான் அந்த சொத்து பத்து இருந்தால் அதை அனுபவிக்க போகிறேன். இல்லாத பட்சத்தில் அந்த சொத்து பத்து சாப்பிட்டு வளர்ந்தவங்க யாரோ இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட விந்தில் வந்து பிறப்போம். பிறந்து அதோடைய பாவ புண்ணியத்தை அநியாயமாக சொத்தை சேர்த்து வச்சு வாழ்ந்துருந்தேன்னு வச்சுங்க, நான் கஷ்டப்படுறதுக்காக அதோட தலைமுறையில் நானே திரும்பி அந்த ஊர் அதே பரம்பரையில் பிறந்து கஷ்டமான வாழ்க்கையை அனுபவிப்பேன்னு அர்த்தம். அந்த 9ஆம் இடத்துக்கு பித்ருஸ்தானம்னு பேர். நம்ம பித்ருலாம் கொடுக்குறோம், பிண்டெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, தவசம் கொடுக்குறோம், திதி கொடுக்குறோம். அப்படிங்கிறது எதுக்கு கொடுக்குறோன்னா, முன்னாடி நம்ம செத்து போனோம்ல, நமக்கு நாமளே செஞ்சுக்கிற நன்மை தான், நமக்கு நாமளே பூஸ்ட் பண்ணிக்கிறோம். நமக்கு நாமளே செய்கிற பரிகாரத்துக்கு பேர் தான் பித்ருன்னு சொல்கிறது. அப்பா, தாத்தா, பாட்டன், பூட்டன் போன்றவங்களுடைய பாவத்தை கழிக்கிறதுக்கு தான் அவங்க செஞ்ச பாவத்துக்கு. ஏன் அவங்க செஞ்சாங்க அப்படின்னா, அதில் ஒரு ஆள் நான் தான், அதில் ஒரு ஆள் நாம தான். என்னோடய தாத்தாவாக இருந்திருப்பேன், நான் என்னோடய பாட்டனாக இருந்திருப்பேன், என்னோடய பூட்டனாக இருந்திருப்பேன், யாரோ ஒரு ஆள் நான் தான் அர்த்தம். அதெல்லாம் நம்ம செய்யும்போது அந்த டிஎன்ஏ மாதிரி அது அப்படியே கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குது. அந்த கர்மா அப்படியே வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம வந்து அந்த 9ஆம் இடத்தை வந்து அதை வந்து இன்னொரு பேர் சொல்லி அழைக்கிறாங்க. என்னென்னா பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. பாக்கியம்னா பாக்கியம். சவுன்னா 14ன்னு அர்த்தம். 14 வகையான பாக்கியம் ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுது.
அது இந்த யார் ஒரு ஆளுக்கு 9ஆம் இடம் பலமாக இருக்குதோ அவங்க வந்து 14 வகையான பாக்கியத்தோட பாக்கியங்களோட அவங்க வந்து சுகபோகமாக வாழ்வாங்கன்னு அர்த்தமாக இருக்கிறது. அதனால் அது முக்கியமாக இருக்குது. ஆக இதெல்லாம் நல்லது நடக்க காரணமாக இருக்குது. புண்ணிய பலம் இருந்ததுன்னா நல்ல வாழ்க்கை உண்டு. அப்புறம் பூர்வ ஜென்மத்தில் வந்து நல்ல 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 குடும்பத்தில் நல்ல அப்பனுக்கு பிறந்திருக்குமா அப்படின்னாக்கா அதெல்லாம் கேட்பாங்களா கோவத்தில், நீ நல்ல அப்பனுக்கு பிறந்த 9ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா நல்ல அப்பனுக்கு தான் பிறந்திருக்கோன்னு அர்த்தம். 9ஆம் இடம் ரொம்ப பழுதடைஞ்சு இருந்ததுன்னா கெட்ட அப்பனுக்கு பிறந்துட்டோன்னு அர்த்தம். இதெல்லாம் கொலைக்கெல்லாம் சொன்னால் கூட இது கூட அர்த்தம் இதுதான். 9ஆம் இடம் தான் அப்பா ஸ்தானம். அது மாதிரி நல்ல பரம்பரையில் பிறந்திருக்குமான்றது 9ஆம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அதனால் இது 1, 5, 9 சுபஸ்தானமாக இருக்கும். அந்த இடத்துல இருக்கிற எந்த கிரகமாக இருந்தாலும் அது வந்து பவித்திரம் அடைகிறது. அந்த இடம் பவித்திரம் அடைஞ்சிரும். 1, 5, 9 இருக்க கிரகங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடங்களில் கொஞ்சம் அந்த கிரகங்கள்லாம் வந்து அது சுபத்தன்மை பெற்றுவிடும். அதோடைய இயற்கையான பாவமும் இயற்கையான கர்மாவும் இயற்கையான கெடுதலை கூட அந்த இடத்துல இருந்ததுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோது. அந்த மாதிரி ஒரு நல்ல இடமா இருக்குது. 6, 8, 12ங்கிறது தான் நம்மெல்லாம் வந்து அனுபவிக்கிற கஷ்டங்களுக்கு காரணமாக இருக்குது. கெட்ட இடங்கள் அப்படின்னாக்கா 6, 8, 12 தான். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கடன், வழக்கு, வியாதி, சண்டை, சச்சரவு, நோய் நொடி போன்ற கெடுதலெல்லாம் சொல்லக்கூடிய இடம் இந்த 6ஆம் இடமாக இருக்கிறது. 8ங்கிறதுன்னா கண்டம், தடை, தண்டனை, மிகப்பெரிய பாதிப்புகள் இதெல்லாம் தரக்கூடியதெல்லாம் என்னவா இருக்குதுன்னா தடை, முடக்கம் போன்றதெல்லாம் வந்து இந்த 8ஆம் இடத்தை வச்சு நம்ம பார்க்குறோம். ஆயில கூட அந்த இடத்த வச்சு சொல்கிறாங்க. அப்புறம் 12ஆம் இடங்கிறதுனா நஷ்டத்தோடு முடிஞ்சிடும், அலைச்சலோடு முடிஞ்சிடும் அப்படின்னு அர்த்தம். நஷ்டம், அலைச்சல். முக்தி மோட்சங்கிறது வேறு இருக்குது. ஆனால் நஷ்டத்தையும் அலைச்சலையும் சொல்லக்கூடியது, பயணத்தையும் சொல்லக்கூடியது இந்த 12ஆம் இடமாக இருக்கிறது. ஆக கொஞ்சம் அந்த நான் 12ல் இருந்தால் அதுக்கு நான் வந்து ஒரு அளவு வச்சுருக்கிறேன், 25% தோஷம்னு. ஏன் அப்படின்னாக்கா அது வெறும் என்ன சொல்கிற தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சுன்னு சொல்கிற மாதிரி வெறும் நஷ்டத்தோடு முடிஞ்சிடும். ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, என்ன வண்டி ஏறி இறங்கிடுச்சுப்பா, எது மேலே? என்னோடய வண்டி மேலே. அப்போ நீ என்ன, நான் வந்து தனியாக வந்துட்டு எனக்கு ஒன்றுமே ஆகலை, கேள்விப்படுறோமா இல்லையா? அவனுக்கு வெறும் நஷ்டத்தோடு அந்த கண்டமே முடிஞ்சு போகுது. அந்த வண்டி மட்டும் நஷ்டமாச்ச வழியா இவனுக்கு ஒன்றும் ஆகலைன்னு அர்த்தம். அப்புறம் இன்னொன்று 6ஆம் இடமா இருந்ததுன்னா அது ஒரு 50% சொல்லுவோம். 50% பிரச்சனைகள். அது மதில் மேல் பூனை, இப்படியும் வரலாம் அப்படியும் வரலாம். சண்டை வருது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே. 7ஆம் இடம் திருமண ஸ்தானமும் 6ஆம் இடமும் சேர்ந்து இருக்குது. அவங்களுக்கு வம்பு வழக்கு வருது, சண்டை சச்சர் வருது. அவங்க சேர்ந்து வாழ்வாங்களா வாழ மாட்டாங்களா கேள்விக்குறி தான். 50-50 மதி மேல் பூனை, இந்த பக்கம் குதிக்குமா அந்த பக்கம் குதிக்குமான்னு தெரியாது. ஆனால் அதே 7ஆம் இடம் 8ஓட சேர்ந்து இருந்ததுன்னு வச்சுங்க, அவங்க வாழ்க்கை வந்து டிவோர்ஸில் முடிஞ்சிடும்னு சொல்லலாம். அவங்க வாழ்க்கை டைவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 8 வந்து 100% தோஷம்னு அர்த்தம். ஸோ குறைபாடுகளை அதிகம் கொடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஆக இந்த மறைவு ஸ்தானத்தையும் 6, 8, 12ன்னு சொல்கிறோம். எது வந்தாலும் 6ஆம் இடம் வந்தாலும் 8ஆம் இடம் இருந்தாலும் 12ஆம் இடம் இருந்தாலும் சரி, இவ்வளோத்தையும் சொல்லிட்டேன். இன்னும் ஒரு 3 கட்டம் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். 2ஆம் இடம் தான் தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வைக்குரிய இடம். 3ஆம் இடங்கிறது பெருமையாக வாழக்கூடிய வாழ்க்கை, அதெல்லாம் சொல்லக்கூடியது 3ஆம் இடம். இளைய சகோதரத்தை சொல்லுவாங்க. 11ஆம் இடம் வந்து சுகபோகம், அதிகப்படியான சுகபோகத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை அல்லது 2வது கல்யாணம், இவைகளெல்லாம் 11ஆம் இடத்தை வச்சு சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டுக்குமே வந்து எது தலையாயுதுனாக்கா 1ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லக்னம் தான். அந்த லக்னத்தை பார்த்தீங்கன்னா இருக்கிற லக்னத்திலேயே எந்த லக்னம் பெஸ்ட்டு அப்படின்னு அப்படி சொல்ல முடியாது. எந்த லக்னத்தில் ஆட்சி கிரகம், உச்ச கிரகம், இப்போ ஸ்ரீராமருக்கு வந்து லக்னத்தில் வந்து சந்திரன் இருப்பார். ஏன்னா அவருக்கு ராசியும் லக்னம் ஒன்று, கடக ராசி, கடக லக்னம். கூடவே சேர்ந்து அவருக்கு குருவும் இருந்தார். குரு இருந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா குரு பகவான் அந்த இடத்துல உச்சம் பெற்றிருக்காரு. அப்போது சந்திரனுக்கு சுபகிரகம், குரு பகவான் ஒரு சுபகிரகம். சந்திரனுக்கு 100% பலம் ஆட்சி. குரு பகவான் 150% பலம், 250% பலம். வெல்ல முடியாதவன் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு வந்தார். யார்? ஸ்ரீராமர். கடகராசி கடக லக்னத்தை சேர்ந்து லக்னத்திலேயே குரு இருந்தால் அவன் குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம், அம்ச யோகம், இப்படி எண்ணற்ற யோகங்களோடு சேர்ந்து சக்கரவர்த்தியாக வாழ்ந்தவர். சக்கரவர்த்திக்கு பிறந்து சக்கரவர்த்தியாக வாழ்ந்திருக்காரு. அதே நேரத்தில் அவருக்கு வந்து வெல்ல முடியாத அளவுக்கு அவரோட ஒரு வில்லுக்கு ராமன் சொல்லுவாங்க, அவர் அவ்வளோ ஜெயிக்கவே முடியாதுன்ற அளவுக்கு பலசாலியாக இருந்தார். அந்த 2 கிரகம் இருந்தது.
அது மாதிரி இல்லை 2 கிரகம் ஆட்சி உச்சம் வேறு எதுலையாவது இருக்குமானாக்கா நிறைய இடத்துல இருக்கும், நிறைய இடங்கள்ல இருக்கும். இப்போ துலா லக்னமா அதில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பார், அப்புறம் சனி உச்சம் பெற்றிருப்பார். அப்படி ரெண்டுமே துலா லக்னமாக இருந்து அதில் வந்து ராசியும் அதுவாக அமைஞ்சு அதில் இருக்கலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரே ஒரு லக்னத்தில் ராசி இல்லாமல் லக்னம் தனியாக ராசி தனியாக தான் எல்லாருக்கும் இருக்கும். நிறைய யாராவது ஒருத்தருக்கும் 2 சேர்ந்து அமையும். அப்படி தனியாக லக்னம் மட்டும் தனியாக இருக்கும்போது அவர் பலமாக இருப்பாரான்னு தெரிஞ்சுக்கலான்னா அந்த வாய்ப்பு வந்து கன்னி லக்னத்துக்கு மட்டும் அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னா, இந்த புதன் பகவான் கன்னி லக்னத்தில் ஆட்சியாகவும் இருக்கார், அவரே உச்சமாகவும் இருக்கார். ஒரே கிரகம் 2 வேலையை செய்யும், ஆட்சி ப்ளஸ் உச்சம். ஆட்சிக்கு ஒரு 150%, 100%, உச்சத்துக்கு ஒரு 150% போட்டாக்கா எப்படி பலமாக இருக்கும் பாருங்கள். அந்த இடத்துல வேறு கிரகம் உச்சம் கிடையாது, இந்த கிரகமே உச்சமாக இருக்குது. ஸோ 250% பலத்தோடு கூடியவராக இருப்பார் இந்த கன்னி லக்னம். யாராவது ஒரு ஆள் கன்னி லக்னம் இருக்கிறீங்க இந்த வீடியோவில் கேட்குறவங்க, அதில் வந்து கன்னி லக்னத்திலே புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க பலசாலிகள். எந்த வகையில் பாருன்னா, WW போகிறதுக்கு சொல்ல வாழ்க்கை பலமாகவும் இருக்கும், அவங்கள வந்து அவ்வளோ சீக்கிரம் மற்றவங்களால ஜெயிச்சு காட்ட முடியாதுன்னு அர்த்தம். இவங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் போகலாம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இவர் வந்து பலமானவர் அப்படின்னு அர்த்தமாக இருக்கும். யாராவது ஒரு ஆளுக்கு ராசிய லக்னமும் ஒன்றா அமைஞ்சு அதில் உச்ச கிரகமும் சேர்ந்து அமைஞ்சிருந்தா, ராமருக்கு இப்போ சொன்ன பாருங்கள், அந்த மாதிரி இருந்தால் மீன லக்னமாக இருந்து, எல்லாருக்கும் வேணால் அது மாதிரி சொல்கிறேன், மீன லக்னமாக இருந்து லக்னத்திலே குரு பகவானும் சுக்கிர பகவானும் இருந்தால் அது மிக சிறந்த பலமான லக்னம். மேஷ லக்னமாக இருந்து லக்னத்தில் செவ்வாயும் சூரியனும் இருந்தால் அது மிகப்பெரிய பலமான இடம். துலா ரிஷப லக்னமாக இருந்து அந்த லக்னத்திலே சுக்கிரனும் கூடவே ராகுவோ இல்லை சுக்கிரன் தான் அந்த இடத்துல, சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து இருந்தா, சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து இருந்தால் ரிஷப லக்னக்காரங்க பெரிய பலசாலியாக இருப்பாங்க. அப்புறம் மிதுன லக்னத்தில் வந்து அங்கே உச்சத்துக்கு எதுவுமே வேலை இல்லை, அதில் வந்து பலசாலிகள் பெருமா இருக்காது. மிதுன லக்னத்துக்கு வந்து உச்ச கிரகம் இருக்காது, அதில் வந்து ஆட்சி கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் மட்டும்தான் இருப்பார், அதனால் ஓரளவுக்கு பலமாக இருக்கும். கடக லக்னத்துக்கு கடக லக்னமும் கடக ராசியாகவும் இருந்ததுன்னா அந்த இடத்துல குரு வந்து சேர்ந்தார்னா ராமர் மாதிரி பலசாலின்னு அர்த்தம். சிம்ம லக்னத்தில் உச்ச கிரகங்கள் இருக்காது, ஆட்சி கிரகமான சூரியன் வந்து இருந்தார்னா அந்த லக்னம் சிம்ம லக்னமாக இருந்து லக்னத்திலேயே சூரியன் இருந்தால் அது கொஞ்சம் பலமானது தான், கொஞ்சம் பலம். கன்னி லக்னத்துக்கு சிறப்பு, கன்னி லக்னத்திலேயே புதனும் ஒரே ஒரு புதன் இருந்தாலுமே போதுமானது, அது சிறப்பான அமைப்பு. கூட சேர்ந்து வேற ஒரு நல்ல கிரகம் அப்படின்னா அந்த இடத்துல குரு பகவான் மட்டும் நல்ல கிரகம், அவர் வந்து இருந்துட்டார்னா அந்த அந்த கன்னி லக்னம் பலமாகவும் ஒழுக்கமாகவும் மாறிப்படும். லக்னம் கன்னியில் புதன் ஆட்சி ப்ளஸ் உச்சம் அமோகமாக இருக்கும்னு அர்த்தம். துலா லக்னமாக இருந்தால் அந்த இடத்துல வந்து துலா லக்னமாக இருந்தும் சனி பகவானும் லக்னத்திலே இருந்தும் சுக்கிரனும் லக்னத்தில் இருந்தால் அதுதான் மிகப்பெரிய பலமாக இருக்கும். விருச்சிக லக்னமாக இருந்து அந்த லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கணும், லக்னாதிபதி செவ்வாயாக இருக்கார், ஆனால் ராசி அதுவாகவே இருக்கக்கூடாது. விருச்சிக ராசியோ விருச்சிக லக்னமாக இருக்கக்கூடாது, அது ரொம்ப ஆபத்து. விருச்சிக லக்னமாக இருக்கணும், லக்னத்தில் வந்து ராகு அல்லது கேதுவோ இருந்ததுன்னா அந்த லக்னம் பலமான லக்னம். அப்புறம் தனுசுக்கு வந்து உச்ச கிரகம் இல்லை, அங்கே ஆட்சி மட்டும்தான். லக்னத்தில் குரு இருந்து தனுசு லக்னமாக அமைஞ்சால் அவங்க வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும், பலமான லக்னம் பலமான விதின்னு அர்த்தம். மகரம் லக்னமாக அமைந்தால் அந்த இடத்துல உச்ச கிரகம் இருக்காது, உச்ச கிரகம் இருக்கும். மகரத்தில் வந்து செவ்வாய் பகவான் உச்சமாக இருப்பார், சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பார். இந்த 2 கிரகமும் லக்னத்தில் இருந்தால் அவங்க வந்து பலமான ஜாதகமாக இருக்கும். அது கும்ப லக்னத்துக்கு உச்ச கிரகம் எதுவும் கிடையாது, சனி பகவான் மட்டும் ஆட்சி பெற்றிருப்பார், லக்னமாக இருந்து லக்னத்தில் சனிந்து ஆட்சி. ஆக லக்னங்கிறது பலம். இருக்கிற 12 கட்டத்தில் லக்னம் ஒன்று தான் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடியது. ஒரு போர் படைக்கு தளபதி எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி லக்னம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு அமைச்சரவைக்கு எப்படி முதலமைச்சர் முக்கியமோ அந்த மாதிரி, ஒரு கேபினெட்டுக்கு எப்படி ஒரு சிஎம்பிஎம் முக்கியமோ அந்த மாதிரி லக்னமும் அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதில் மேற்கொண்டு பலத்துக்கு தான் இவ்வளோ பேர் கதை சொன்னேன். நன்றி, வணக்கம்.